வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல நவீன் சந்திரா, திலீபன், அபிராமி மற்றும் பலர் நடிச்சு லோகேஷ் அஜில்ஸ் டைரக்ஷன்ல மே 16 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இப்போ ஆகா அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்க தமிழ் அண்ட் தெலுங்கு பைலாங்குவலான கிரைம் த்ரில்லர் 11 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சென்னை ஆவடி பகுதியில் எரிஞ்ச நிலையில ஒரு பிணம் கிடைக்குது. போலீஸ் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கு இருக்கும் போதே அதை தொடர்ந்து அதே பேட்டர்ன்ல 5-6 சடலங்கள் கிடைக்குது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசருக்குமே ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால அந்த பிளேஸுக்கு நம்ம கதாநாயகனை நியமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் களத்துல இறங்கி அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா, அந்த கொலைகளை தடுத்தாரா இல்லையாங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். எனக்கு இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது ரைட்டிங் தான். ரைட்டிங் சாலிடா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே பிசிறு தட்டல, தரமா எழுதியிருந்தாங்க. படத்துல ஒரு சில கேரக்டர் தான் மெயின் ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரைட்டிங் செம்மையா எழுதியிருந்தாங்க. அபிராமி, நவீன் சந்திரா, திலீபன் இவங்களோட ரைட்டிங் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களுமே இவங்களோட கேரக்டரை கரெக்டாக கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே படத்தோட செகண்ட் ஹாஃப் சும்மா தீயா இருக்கு. எதிர்பாராமல் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வருது. அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு நம்ம கெஸ் பண்ணி வச்சா அது இல்லாமல் வேற ஒன்று நடக்குது. அதனாலேயே ஸ்க்ரீனை விட்டு நம்ம கண்ணை அகட்ட முடியல. அந்த அளவுக்கு எங்கேஜிங்காகவே படத்தை கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் ரெகுலராக கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறவங்க இந்த ட்விஸ்டெல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் சாதாரண ஆடியன்ஸால் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச காட்சிகள்னா செகண்ட் ஹாஃபில் வர்ற அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான். அவ்வளவு அழுத்தமாக அழகாக சொல்லியிருக்காங்க. சைக்கோக்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அன்பிரிடிக்டபிளாக தான் இருந்துச்சு. அதில் பிளான்ஸின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு தான். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக்குமே நல்லா பண்ணியிருந்தாரு டி இமான். ஒரு சைக்கோ படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஓடிச்சு. அதில் ஒரு பிஜிஎம் வரும். அது இன்னுமே என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த படத்துல நெகட்டிவ்னு சொன்னா எனக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. இது ஸ்பாய்லர் தான். ஸ்பாய்லர் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த படத்துல சைக்கோ தான் ஹீரோ, ஹீரோ தான் சைக்கோ. ஒவ்வொரு கிரைம் த்ரில்லர் படத்துலையுமே அந்த சைக்கோ கொலை பண்றப்ப இந்த கொலையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் தான் நம்மளுக்கு ஃபீலிங் வரும் ஆடியன்ஸுக்கு. ஆனா இந்த படத்துல கொல்லட்டுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அந்த கொலையாளி கொல்ல போற விக்டிம்ஸுக்கான அந்த ஸ்டோரியை ஒழுங்கா சொல்லலை. அவங்க மேல நம்மளுக்கு ஒரு பரிதாபம் வர கிடையாது. ஆனா நம்ம சைக்கோ மேல தான் ஃபுல் பரிதாபமே வந்திருக்குது. அதுதான் இந்த படத்தோட பிளஸ்ஸாகவும் தோணுது, மைனஸாகவும் தோணுது. சைக்கோக்கு தான் நாம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது. அடுத்த மைனஸ்னா இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணது கொஞ்சம் லேகா தான் இருந்துச்சு. புதுசா எதுவும் காட்டல. ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த ஆபீசரால அந்த அளவுக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. தொடர்ந்து 7-8 கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா போலீஸால ஒரு துரும்ப கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆப்வியஸா நம்ம ஹீரோ வந்ததும் அடுக்கடுக்கா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இருந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் என்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருந்தா படம் இன்னுமே கிரிப்பிங்கா இருந்திருக்கும். இது அவ்வளோ பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது, சொல்லணுமே தான் சொன்னேன். மற்றபடி இந்த படம் தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை ஓடிடியில் பார்த்துட்டு நானே ஃபீல் பண்ணேன் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருக்கலாம்னு. அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 4.25 அவுட் ஆஃப் 5. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை. ஓட்டா.